ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் உறவு ஐக்கியமாகும். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் முழு உலகத்தார் மேலும் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறுபடியுமாக உயிர் தெழுந்தார். அதாவது நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை, நாங்கள் செய்த பாவத்தின் கிரயத்தை இயேசுவானவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். மாற்கு 16 அதிகாரம் 3-4 வசனம் இவ்வாறாக கூறப்படுகிறது. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அதாவது வாரத்தின் முதலாம் நாளிலே பெண்கள் இயேசுவை வைத்த கல்லறைக்கு சென்றார்கள். கதைத்து கொண்டு இயேசுவை வைத்த கல்லறையில் இருக்கும் கல்லை யார் புரட்டுவார்கள், எங்களுக்கு நம்மால் அதை புரட்ட முடியாது என்று ஆலோசித்து கொண்டு போன நேரத்திலே இவர்கள் காண்கிறார்கள் கல் புரட்டப்பட்டிருந்ததை. ஏன் கல் புரட்டப்பட்டிருந்தது? வெளியே இருப்பவர்கள் சென்று உள்ளே இயேசுவை பார்க்கும்படியாக கல் புரட்டப்பட்டிருந்தது. கல் புரட்டப்பட்டிருந்தது நிமித்தமாக இயேசுவானவர் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இன்று பலருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இரட்சிப்பு, அதே போல நித்திய ஜீவனை அடைய முடியாதபடியாக பலவிதமான கற்கள் உண்டு. இப்பொழுது என்னுடைய கையில் ஒரு சிறு கல் இருக்கிறது. நீங்களும் ஒரு சிறு கல்லை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்களுடைய கண்ணுக்கு நேரே கொண்டு போய் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என்னத்தை உணர்கிறீர்கள்? எங்களுக்கு எதையுமே காண முடியாதபடி இந்த சிறு கல் தடையாக இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சந்தேகம் என்னும் கல் தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாதபடி இன்று இஸ்ரவேலிலே இயேசுவானவரை வைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன்? வெளியே இருப்பவர்கள் உள்ளே சென்று இயேசுவை காணும்படியாக. அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் சில தடையாகிய கற்கள் உண்டு. பொறாமை, பெருமை, பழிவாங்குதல், சில கசப்பான நிகழ்வுகள் தடையாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் இரத்தம் சிந்தி நமக்கு பெற்று தந்த இரட்சிப்பை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தரும் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி சில கற்கள் தடையாக இருக்கிறது. எனது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் சிலுவையிலே பெற்றுத்தந்த அந்த இரட்சிப்பின் சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கும் தடை எது? நாங்கள் நமது தடைகளை இனம் கண்டு கொள்வோம். இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் தடைகளை இனம் கண்டு நாங்கள் இயேசுவாண்டை வரும் பொழுது எங்களை ஒருபோதும் தள்ளாத, எங்களை எப்பொழுதுமே நாங்கள் இருக்கும் வண்ணமாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும் இயேசுவானவர் சகலரும் இயேசுவாண்டை வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார். எனது அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் நமது தடைகளை இனம் கண்டு ஆண்டவரிடம் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். அப்பொழுது இயேசுவானவர் சிலுவையின் மூலமாக பெற்று தந்த இரட்சிப்பின் மூலமாக
நித்திய ஜீவனை அடையக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்று எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.